சற்றுமுன் வெளியான தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு முன் 3 பரிசுகள். எகிரப்போகும் வருமானம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியான மாதமாக அமையப் போகிறது. அவர்களது நிதி நிலையை வலுப்படுத்துவதில் உதவக்கூடிய பல நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஜாக்பாட்டாக அமையப்போகும் முக்கியமான 3 அறிவிப்புகள் இங்கே பார்ப்போம். அதாவது ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நிவாரணம். தீபாவளிக்கு முன் ஜிஎஸ்டியை சீர்திருத்தி அரசாங்கம் பணவீக்கத்திலிருந்து மக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணத்தை வழங்கியுள்ளது. இந்த ஜிஎஸ்டி அடுக்கை குறைத்து மத்திய அரசு அன்றாட பொருட்களின் விலைகளை மலிவானதாக மாற்றியுள்ளது. உணவு முதல் வாகனங்கள் வரை அனைத்தின் விலைகளும் குறைந்துள்ளது. இதனால் காப்பீடு விலைகள் குறைந்துவிட்டன. மேலும் இது அரசு மேலும் இது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். அவர்கள் ஏற்கனவே வரும் வாரங்களில் சில பெரிய அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பதால் ஜிஎஸ்டி குறைப்பு அவர்களுக்கு கூடுதல் போனஸாக கிடைத்துள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு பொறுத்தவரை மத்திய அரசு ஊழியர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் மற்றொரு பரிசு கிடைக்க உள்ளது. இந்த பரிசானது 1.2 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பண்டிகை காலத்திற்கு முன்பு அரசாங்கம் ஊழியர்களின் அகவிலைப்படியை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் கீழ் ஜூலை 2025க்கான அகவிலைப்படி உயர்வு இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும். சரி, அடுத்ததாக இந்த மத்திய அரசு தனது ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணத்தை ஆண்டுக்கு 2 முறை அதிகரிக்கிறது. தீபாவளிக்கு முன், அதாவது அக்டோபர் முதல் வாரத்தில் அகவிலைப்படி அதிகரிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. ஆகையால் இந்த முறையும் அரசு அகவிலைப்படியை 3% அதிகரிக்கலாம். இது நடந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 55%லிருந்து 58%ஆக அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பு ஜூலை 2025 முதல் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகையும் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும். எவ்வளவு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது. இது அதன் 12 மாத சராசரி தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் அரசாங்கம் அகவிலைப்படியை 3% அதிகரித்தால் அகவிலைப்படி 55%லிருந்து 58%ஆக உயரும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000 என்றால் அவரது அகவிலைப்படி 27,500லிருந்து 29,000ஆக அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவருக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் 1,500 அதிகரிக்கும். இந்த 8வது ஊதிய குழுவின் புதுப்பிப்பு என்ன என்பது இங்கே பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் மற்றொரு நல்ல செய்தி என்னவென்றால் 8வது ஊதிய குழுவின் அடுத்த கட்ட அப்டேட். அதாவது சமீபத்தில் 8வது ஊதிய குழு அமைப்பது குறித்து அரசாங்கம் ஒரு பெரிய உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது. இந்த ஆணையம் விரைவில் அமைக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஆகையால் 8வது ஊதிய குழுவின் புதிய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊதியம், ஓய்வூதியம், அலவன்சுகள், அடிப்படை சம்பளம் ஆகியவற்றில் அதிகரிப்பு தீர்மானிக்கப்படும். மேலும்
8வது ஊதிய குழுவில் பல கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த 8வது ஊதிய குழு எப்போது செயல்படுத்தப்படும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அங்கீகரித்துள்ளது. இப்போது அதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. அந்த வகையில் அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் புதிய ஓவியத்து புதிய ஊதியக்குழுக்கள் அமல்படுத்தப்படுகிறது. 7வது ஊதியக்குழு 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. அந்த வகையில்தான் 8வது ஊதியக்குழு அதாவது ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வர வேண்டும். எனினும் இதில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை காரணமாகவே இதன் அமலாக்கத்தில் தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. ஆகையால் புதிய ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஜனவரி 2026 முதலான அரியர் தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மத்திய அரசு ஊழியர்களின் நிதி நிலையை வலுப்படுத்தும் 3 முக்கிய செய்திகள் கிடைத்துள்ளது. ஜிஎஸ்டி விகித குறைப்பு அவர்களது பல அன்றாட தேவைகளுக்கான செலவை குறைக்கும். இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள டிஏ உயர்வும் மாத சம்பளத்தில் பெரிய மாற்றத்தை அளிக்கும். மற்றும் இந்த 8வது ஊதிய குழுவின் நன்மைகள் மிகப்பெரிய ஊதிய உயர்வுக்கு வழி செய்து அவர்களது நிதி நிலையை பன்மடங்கு உயர்த்தும் என்று கருதப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை உணவு துறையும் கூட்டுறவு துறையும் நடத்துகிறது. இந்த கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவது, ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடைகள் ஊழியர்கள் 12ஆம் தேதி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த கூடுதல் பதிவாளர் பேசியதாவது, உடன்பாடு ஏற்படவில்லை. ரேஷன் கடை பணியாளர் சங்க தலைவர் கூட்டமானது சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும், ஊதிய உயர்வு வழங்கப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக மாதம் 3000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுவோம்.